யூனிக் எக்ஸ்போர்ட் சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். கடந்த ஆண்டு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி. உங்களோட ஒத்துழைப்பினால் கம்பெனி எல்லா மைல்களையும் கிராஸ் பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். கடந்த வருஷம் நல்லபடியாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணமான உங்கள் அனைவருக்கும் என்னோடய முதற்கண் நன்றி, நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, டிசம்பர் 18 கம்பெனி டாப் 35க்கு ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதில் கம்பெனியோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் பற்றியும், கம்பெனியோட தற்போதைய நிலைமை, கம்பெனியோட தற்போதையோட க்ரோத், இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஏற்கனவே சொன்னபடி 31 டிசம்பரோட ஓல்டு பிளான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ பிளான் லான்ச் பண்ணியிருந்தோம். 1 ஜனவரிலேருந்து நியூ பிளான் லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த நியூ பிளானில் என்ன சொல்லியிருந்தோன்னா, ராயல்ட்டி மெம்பர்ஸ் மட்டும், ஏன்னா இன்றைக்கி 400 பேர் ராயல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க கம்பெனியில். நம்ம டீமில், என் டீமில் மட்டும் 400 பேர் இருக்காங்க. அப்போது இந்த ராயல்ட்டி மெம்பர்ஸ்க்காண்ட மட்டுமே பிளான் வந்து லான்ச் பண்ணோம். ஒரு ஆனுவல் பிளான் 5 CCVயும் நார்மல் பிளான் மந்த்லி பிளான் 5 CCVயும் லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒன்லி ராயல்ட்டி மெம்பர் மட்டுமே ரெஃபர் பண்ண முடியுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக அதை அறிவுறுத்தியிருந்தோம். அதுபடி அதுலேயும் நல்ல பிஸ்னஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் மக்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கும் சரி, எனக்கும் சரி, லீடர்ஸ்களுக்கும் சரி, கம்பெனியோட எம்டிக்கும் சரி கண்டினியூ கால் பண்ணி, சார் எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தனால ஓகே, ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். ரொம்ப கவனமாக கேளுங்க. டிசம்பர் 18 எடுத்த முடிவு என்னென்னா, நீங்கள் 5 CCV நார்மல் பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ண முடியாது. ஒன்லி ராயல்ட்டி மெம்பர் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ராயல்ட்டி மெம்பர் மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிற வார்த்தைக்கு இணங்க, கரைப்பார் கரத்தார் கல்லும் கரையுங்கிற வார்த்தைக்கு இணங்க கம்பெனி சரி, இந்த மக்களும் எல்லாரும் சரி எல்லாருக்கும் ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசித்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் 18 அந்த பிளான் லான்ச் பண்ணோம். இப்போ கரெக்டாக ஒரு மாதம் ஜனவரி 18 இந்த இதை கிளியரன்ஸ் பண்ணுறோம். என்னன்னா, இன்று முதல், அதாவது 18/1/2022 இன்றைக்கி தைப்பூசம், இன்னையிலிருந்து கம்பெனியில் பழைய ஐடி போட்டிருந்தவங்க எல்லாருமே, ராயல்ட்டி மெம்பர் இல்லாதவங்களும் சரி, ராயல்ட்டி மெம்பரும் எல்லாருமே நார்மல் பிளான்லையும் ஆனுவல் பிளான்லையும் ஜாயினும் பண்ணலாம், அவங்க ரெஃபரும் பண்ணலாங்கிறத நாங்கள் ஆணித்தனமாக இந்த நேரத்தில் அறிவுறுத்துகிறோம். ஆனால் அதுக்குன்னு ராயல்ட்டி மெம்பர் வந்து கம்பெனியோட தூண்கள், ராயல்ட்டி மெம்பர் தான் கம்பெனியோட இதயம் மாதிரி, அவங்கள வந்து என்றைக்குமே விட முடியாது இல்லையா? அதனால் நார்மலாக உள்ளவங்களுக்கும் ராயல்ட்டி உள்ளவங்களுக்கும் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பட் ராயல்ட்டி மெம்பருக்கு என்றைக்குமே அந்த கொடுக்குற வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருப்போம். இனிமேல் எந்த மீட்டிங் வச்சாலும் ஒன்லி ராயல்ட்டி மெம்பர் மட்டும் தான் அலௌடு இருக்க முடியும். ஏன்னா கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கூப்பிட முடியாது. அதனால் ராயல்ட்டி மெம்பர் தான் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் வருவாங்க. ராயல்ட்டி மெம்பர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி தான் எந்த முடிவும் எடுக்கப்படும். ஓகே, இப்போ நார்மல் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது மந்த்லி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் 5 CCV கொடுப்பீங்க. உங்களுக்கு 1லேருந்து 15 கட் ஆஃப் இருக்கும். 1லேருந்து 15க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எவ்ரி மந்த் 10th பேமெண்ட் வரும். 16 to 30, 16லேருந்து 30க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எவ்ரி மந்த் 25 பேமெண்ட் வரும். 15% ஏற்கனவே சொன்னபடி தான் 5 lakhs பண்ணுற மந்த்லி பிளானில் 5 lakhs பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 75,000 மேனிக்கு 10 மாதம் வந்துடும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு ஐடி 5 lakhs நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ராயல்ட்டி மெம்பர் யாரையாவது ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் மற்றவங்க யாராவது ரெஃபர் பண்ணாலும் என்ன வித்தியாசம்னா சொல்லிடுறேன். ராயல்ட்டி ஐடி போடாதவங்க யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 15,000 கம்பெனி கொடுப்பாங்க. ராயல்ட்டி ஐடி யாருக்கு இருக்கோ அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா கம்பெனி அவங்களுக்கு 18,000 கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ராயல்ட்டி ஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ணலை, நீங்கள் 5 lakhs உங்கள் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் கமிஷன் 15,000 கிடைக்கும். அதுவே ராயல்ட்டி மெம்பர் யாரையாவது ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 18,000 கிடைக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கீழே நீங்கள் 5 lakhs பண்ணும்போது பழைய பிளானில் மந்த்லி நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க 15 daysக்கு ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு 6750 ரூபா வந்திருக்கும். அது வந்து இங்கே மந்த்லி உங்களுக்கு ஒரு 6750 ரூபா வந்து அதுக்கு லெவல் கமிஷன் கிடைக்கும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நார்மல் பிளானில் நீங்கள் 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தர 5 lakhs ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் ராயல்ட்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 18,000, நீங்கள் ராயல்ட்டி பண்ணலைன்னா உங்களுக்கு 15,000 கிடைக்கும். ஆனால் லெவல் கமிஷன் உங்களுக்கு 6750 ரூபா மேனிக்கு 10 மாதம் வரும். இதுதான் நார்மல் பிளான். அப்புறம் ஃபஸ்ட் லெவலில் 1 CR நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் லெவலில் உங்களுக்கு 1%, செகண்ட் லெவலில் 3 CR முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 0.5%. ஒன்லி 3 லெவல்ஸ் தான் நார்மல் பிளானில் இருக்குது. ஓகேங்களா? இது என்னோட ஆடியோவில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். டீட்டெயில் வேணும்னா நீங்கள் உங்கள் லீடர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் பிளான். ஆனுவல் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 CCVயில் ஜாயின் பண்ணுவீங்க. 18 மாதம் கழிச்சு, அதாவது 1.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு டேரெக்டாக 5 lakhsக்கு வந்து 15 lakhs கம்பெனி உங்களுக்கு 15 CCV உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ராயல்ட்டி மெம்பர் ரெஃபர் பண்ணுறதுக்கும் நார்மல் மெம்பர் ரெஃபர் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் மெம்பர் ராயல்ட்டி பண்ணாதவங்க ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபா கிடைக்கும். ராயல்ட்டி பண்ணவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபா கிடைக்கும். ரிப்பீட் பண்ணுறேன். ஆனுவல் பிளானில் நீங்கள் 5 lakhs பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 மந்த்க்கு அப்புறம், அதாவது 1.5 வருஷம் கழித்து உங்களுக்கு 15 கிடைக்கும். 15 lakhs கிடச்சிரும். அது இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஸ்பாட் கமிஷன் 40,000 கிடைக்கும். அதுவே நீங்கள் ராயல்ட்டி பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபா கிடைக்கும். இதில் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் லெவலில் 200 CCV பண்ணியிருக்கோம். 200 CCV பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற டோட்டல் பிஸ்னஸ்க்கு 200 CCV பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 75,000 மணிக்கு 3 மாதம், 500 CCV பண்ணிட்டீங்கன்னா 1.5 லட்சம் மணிக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5 மந்த் கிடைக்கும். 1000 CCV, அதாவது 10 கோடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 லட்ச ரூபா 7 மாதத்துக்கு கிடைக்கும். 20 CR 2000 CCV பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs மேனிக்கு 10 மாதம் வரும். இது நீங்கள் பண்ணலனா கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 1க்கு 3 5க்கு 15 லட்ச ரூபா லாக்கிங் 18 மாதம் கழித்து உங்களுக்கு 100% கொடுக்கப்படும். இதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நொடியிலிருந்து யார் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதை கம்பெனி அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியாச்சு. அதனால் கலங்க வேண்டாம், நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். சார் என் கைகளை கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னாங்க சில பேர். சார் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நிறைய பேர் சொன்னது கேளுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுக்கலாங்கிற மாதிரி கம்பெனி வந்துட்டாங்க. அதனால் இன்னையிலிருந்து எல்லாருமே ராயல்ட்டி மெம்பரும் ரெஃபர் பண்ணலாம். ராயல்ட்டி மெம்பர் இல்லாமல் நார்மலான பிளானில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் பிளான் பண்ணியாச்சு. இந்த ஆடியோவோட முக்கியமான விஷயம் என்ன, ராயல்ட்டி மெம்பருக்கும் நார்மல் மெம்பருக்கும் என்ன வித்தியாசம், ஸ்பாட்டில் மட்டும்தான் வித்தியாசம் வருது, வேறு எதுலேயும் வித்தியாசம் கிடையாது. இவங்களுக்கு ராயல்ட்டி மெம்பர் பண்ணவங்களுக்கு நார்மல் பிளானில் 18,000, பண்ணாதவங்களுக்கு 15,000. ஆனுவல் பிளானில் ராயல்ட்டி பண்ணவங்களுக்கு 50,000, ராயல்ட்டி பண்ணாதவங்க ரெஃபர் பண்ணும்போது 40,000. இதுதான் மெயின் இந்த ஆடியோவோட போகிறதோட மெயின் விஷயம். பட் அது இல்லாமல் எல்லாருமே நாலுலேருந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாங்கிற விஷயத்த அதிகாரப்பூர்வமாக கம்பெனி அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் மற்ற கம்பெனியை பற்றி எனக்கு தெரியாது, பட் நான் கண்கூட பார்க்குறேன் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ், எந்தளவுக்கு கம்பெனியோட ப்ராஜெக்டை மதித்து நீங்கள் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நாங்கள் மனசார நன்றி சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கம்பெனி யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ் கிடையாது. உங்கள் ஒருவரோட என்ட்ரியும் கம்பெனியோட வளர்ச்சிக்கு அதுக்கு அடித்தளமாக இருந்திருக்கு. அதுக்கு மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நவீன் சார் MD வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அடுத்தடுத்து நம்ம பெரிய ப்ராஜெக்டில் நான் இறங்கிட்டு இருக்கோம். துபாயிலையும் கம்பெனி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. வேறு பங்களாதேஷ்க்கு எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெரிய லெவலில் நம்ம ப்ராஜெக்ட் கை வச்சாச்சு. வெட்டிவேர் ப்ராஜெக்ட் பெரிய லெவலில், மிஷினரி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அதனால் பிஸ்னஸ் வைஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம். ஓகேங்களா? இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாருமே ரெஃபர் பண்ணுற மாதிரி இனிமேல் தயவு செஞ்சு கம்பெனிக்கு அதிகமாக உங்கள் டீம்கிட்டையும் சொல்லிடுங்க. அதிகமாக ஃபோன் பண்ண வேண்டாம். MD சாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எனக்கும் அதிகமாக ஃபோன் பண்ண வேண்டாம். உங்கள் லீடர்ஸ் இருக்காங்க, எதாக இருந்தாலும் கேளுங்க. உங்கள் லீடர்ஸ் கிளியர் பண்ணலன்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? மற்றபடி உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். யூனிக் எக்ஸ்போர்ட்ஸ். ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ.